அப்போ 3வது முறையை கொடுத்தோம். 3ஆம் முறையை கொடுக்கும்போது அந்த சகோதரி சொல்லுகிறாள், எனக்கு 3 முறை கொடுத்தீர்கள், 3 முறை எண்ணெய் கொடுத்தீர்கள் என்று சொன்னார். ஆம், 3 முறை கொடுத்தேன், நீ 3 மாதத்தில் கர்ப்பமாகிறாய் என்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பேற்பட்ட தீர்க்கமான ஊழியம் என்பது வரையறுத்து ஆண்டவர் காண்பிக்கிறார். அவளை குறித்து எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை 4-5 பிள்ளை பெற்றவளாக இருந்தால் இந்த தீர்க்க தரிசனம் பொய்யாக இருக்கும் இல்லையா? ஆண்டவர் பேசுகிறார், அதான் பேசுனதே ஆண்டவர் தான். அந்த இடத்துல என்ன சொல்ற, 3 முறை நீங்கள் எண்ணெய் கொடுத்தீர்கள் என்று. 3 முறை தட்டி தட்டி தான் கொடுத்தது. நீ 3 மாதத்தில் கர்ப்பமாகிறாள். அப்பொழுதுதான் தெரியும் அவளுக்கு கிட்டத்தட்ட 40க்கு மேலே வயசானதும் அவள் பிள்ளை இல்லாததும் தெரியும். சரியாக 3 மாதத்தில் அவள் என்னது, கர்ப்பவதி ஆனாள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தேவன் பாருங்கள், கூட்டிகிட்டு போனது ஒன்று, ஆனால் செய்தது இன்னொன்று. அவர் 2ஐயும் செய்தார். நம்ம விரும்பினது மரணம் நடக்கக்கூடிய வீடு எதிர்பார்த்து மக்கள் காத்திருக்கிறார்கள். அந்த தீமையான செய்தி எந்த நேரம் வரும் என்பதற்காக கிட்டத்தட்ட 50 பேர் 60 பேர் வீட்டு முற்றத்திலே கூடியிருக்கிற வேளை. அப்போ எல்லாம் சோகமயமாக அந்த வீடு இருக்கிறது. ஆனால் அங்கே அவர் ஒரு விடுதலையும் கொடுத்தார், இந்த மகளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா, ஒரு சம கையை தட்டுங்க. சரியாக 3ஆம் மாதத்தில் அங்கேருந்து ஃபோன் வந்தது, நான் கர்ப்பவதி ஆனேன் என்று. அல்லேலூயா, ஒரு சம கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே நாம் ஆராதிக்க வரும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் வேடிக்கை பார்க்கிறதாக இருக்கக்கூடாது. நம்ம கண் இங்கே மேடையில் பார்க்கட்டும், ஆனால் உள்ளம் என்ன, உங்கள் உள்ளம் என்ன பேசணும், உங்கள் வியாதிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கணும். சரியா? வசனத்தை காதாலை கேட்டு இருதயத்தில் பிடிச்சி வச்சுடுங்க, ஓடி போகக்கூடாது. 2வது, உங்களுடைய விண்ணப்பம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மன உருக்கத்தோடு மனசில் நினச்சிக்கிடுங்க. நினைச்சாலே போதும், அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் அவள் சகோதரனுக்காக மரணத்திற்காக தான் போராடி ஜெபிச்சிருப்பாள். இல்லை என்றால் எனக்கு ஒரு பிள்ளையை தாரணும்னு அந்த மரண வீட்டில் அவள் என்ன பண்ணியிருப்பாள், விண்ணப்பம் பண்ணியிருப்பாள். இல்லைன்னா என்றோ ஒரு நாள் மனது உருக்கத்தோட போராடி களைத்து சோர்ந்து போய் இனி எனக்கு பிள்ளையே வேண்டான்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்ன, அவருடைய கரத்தை அந்த மகளுக்கு நீட்டினார். அல்லேலூயா, அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியம் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் நமக்கு அற்புதம் செய்வதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களோ நம்முடைய மீறுதலோ தான் நமக்கு அற்புதங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு தடைகள். அல்லேலூயா. இப்போ ஒரு பெரிய பாவியை எடுத்துக்கிடுவோம், அற்புதம் செஞ்சிருவார், டப்புன்னு செஞ்சிருவார். நீதிமான சோதித்து அறிந்து தான் செய்வார், சோதித்து அறிந்து தான் அற்புதத்தை செய்வார். ஏனென்றால் சிலர் திடீர்னு வருவாங்க, அற்புதத்தை பார்ப்பார்கள், போயிடுவாங்க, திரும்ப வர மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை பெரிய ஊழியக்காரங்கள் அற்புதம் செய்திருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அற்புதம் செய்கிறார். அதை விட ஒரு 1000 மடங்கு அற்புதம் ஜீவோலியில் நடந்தது உண்டு. அல்லேலூயா. ஆனால் யாரும் இந்த சாட்சி சொல்ல முன் வர மாட்டாங்க. அதுதான் ஒரு சப்ஜெக்ட். அல்லேலூயா. ஏன்னா டெலிஃபோன் மூலம் அதிகமான அற்புதங்கள் நடக்கிறது, அது எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும், தேவனுக்கும் தெரியும். செய்ய வரமாட்டாங்க. ஏன்னா அவர்கள் வருவாங்க, போயிடுவாங்க. ஆண்டவர் அதை குறித்து கவலைப்படலை. ஏன்னா அவங்களுக்கு பரலோக வாழ்க்கை கிடையாது. இந்த பரலோக வாழ்க்கை யாருக்கு வைத்திருக்கிறாரோ மிகவும் சோதிப்பார். என் பிள்ளைகளை நான் சிட்சித்து சிருஷ்டிப்பேன், அதான் உரிமையாக சொல்வார். என் பிள்ளைகளை நான் சிட்சித்து சிருஷ்டிப்பேன், அது அவருக்கு வேலை. ஏன்னா பரிசுத்தம் வேணும். எல்லோருக்கும் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்காங்க, எல்லோரும் போவாங்களா பரலோகத்துக்கு? போக மாட்டாங்க. சபைக்கு 1-2 கூட தேராது. ஆனால் நம்ம சபையில் மேக்சிமம் தேறிடும். தேருமா தேராது, நீங்கள் தான் சொல்லணும்.
ஏன் அப்போ சத்தம் இல்லாமல் இருக்கிறியா? தேர்வுன்னா கையை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அவர் அற்புதம் செய்வது ரெடியாக தான் இருக்கிறார். சிலருக்கு தாமதப்படுறதுக்கு காரணம் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். கையை மடக்கி வச்சிருக்காருன்னா வேலை வரவில்லை என்பதாக கூட இருக்கலாம், வேலை வரவில்லை என்பதாக கூட இருக்கலாம். அவரை சோதித்து அறிவதற்கு நீங்கள் புறப்படக்கூடாது. அவர் தேவன். நம்ம எப்பவும் அடிமைகள், அப்படியே பிள்ளைகள். தாழ்மையாக தான் இருக்கணும். நம்முடைய விண்ணப்பமே அணியணும், தாழ்மையாகத்தான் இருக்கணும். அகங்காரத்தோட விண்ணப்பம் இருக்கக்கூடாது. எனக்கு செய்யும் ஆண்டவரே, செய்யக்கூடாது. ஓடியே போயிடுவார் உங்களை விட்டு. அவர் இயேசு சொல்வார், நீ தாழ்மையோடு இரு, நான் உயர்த்துவேன்னு. நீ உயர்வோடு இருந்தால் தாழ்த்துவேன். அவர் எந்த விண்ணப்பம் கூட சின்னவனை கூட அவரை டச் பண்ணுற மாதிரி சின்னதாக அவர் ஜெபம் பண்ணுங்க, மீதி காரியத்தை அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை ஒன்றை வாசிக்க கேட்போம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுனே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். தொடர்ந்து வாசி. அப்பொழுது பிசாசுகள் நீர் எங்களை துரத்துவீரானால் அவர்களுக்குள் கொஞ்ச தூரத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பிசாசுகள் நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டோம். அதற்கு அவர் போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்திற்கு போயினர். அப்பொழுது பன்றி கூட்டமெல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் பிசாசுகள் ஒரு இடத்துல இருக்கிறது, சில மனிதனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம். அல்லேலூயா. இயேசு அந்த இடம் வருகிறார். இயேசு அந்த இடத்துல வருகிறார். அந்த இடத்துல யாரும் போக மாட்டாங்க, ஆனால் இயேசு அங்கே போகிறார். இயேசுவை பார்த்ததும் பேய்கள் என்ன சொல்லுகிறது? திரும்ப வாசியதை. அவர்கள் அவரை நோக்கி இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்? ஆமென். காலம் வரும் முன்னே எங்களை அழிக்கிறதுக்கு நேரம் இருக்கு, ஏன் சீக்கிரம் வந்தீர்னு பேய்கள் எல்லாம். அது என்ன வார்த்தைன்னு தெரியுமா? தேவகுமாரனே. பேய்கள் சொல்றது நல்லா யோசிங்க. கூட இருந்த அப்போஸ்தலர்களே சந்தேகம் வருது, ஆண்டவரே நீ போதகரா ஆண்டவரா, போதகரா ஆண்டவரான்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே பேய்கள் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய குமாரனே, காலம் இன்னும் இருக்கு எங்களை அழிப்பதற்கு, ஏன் சீக்கிரமாக எங்களை வந்து அழிக்கப் போகிறீர்? அப்படி நீர் சீக்கிரமாக வந்து அழிக்கிறதா இருந்தா எங்களை அழிக்காம அந்த பன்றி கூட்டத்துக்கு உள்ள அனுப்புங்க. ஆண்டவர் பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பிட்டார். பன்றிக்கு பைத்தியம் பிடிச்ச என்ன ஆகும்? அந்த நேரம் சமுத்திரத்தில் விழுந்து செத்துது. அல்லேலூயா. ஆகவே தேவன் விடுதலைக்காக முந்தியும் வருவார் பிந்தியும் வருவார். இன்றைக்கு முந்தி வந்திருக்கிறார். உற்சாகமாக கையை தட்டலாம், உற்சாகமாக கையை தட்டுங்க, தட்டிகிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்,
மரண பரியம் தான் நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும், சாரி பார்த்து பேதவை போல் தத்தளித்தாலும், கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும், சாரி பார்த்து பேதவை போல் தத்தளித்தாலும், ஜெயம் தரும் தேவனுண்டு, பயம் நீக்கி பாதுகாப்பார். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் சரீரங்களுக்குள்ள புகுந்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கையை தட்டிட்டு இருக்க. சரீரங்கள்ல புகுந்திருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளையும், பொல்லாத மந்திரவாதங்களையும், பொல்லாத சிந்தனையை கொடுக்கிற மென்டல் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல தரித்து போடுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். ஓடி போ சாத்தானே. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தெய்வம் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை சப்தம் அவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க செய்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி ராஜாக்கள் நாங்களே,
ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43, 44, 45 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகும்போது வறண்ட இடங்களில் அலைந்து, வறண்ட இடங்களில் அலைந்து, இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, நான் விட்டு வந்த வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி, அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி சுத்தப்படுத்தி வைத்திருப்பதை பிசாசானவன் கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத மேலும் 7 ஆவிகளை தன்னோட கூட்டிட்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும். அப்படியே பொல்லாத சந்ததிக்கும் சம்பவிக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல ஏன் இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், நாம் பின்வாங்கி போனால், நாம் மறுதலித்து போனால், அல்லேலூயா, ஆண்டவர் கையை எடுத்துருவார், இல்லைன்னா கையை குறுக்கிடுவார். அப்போ எல்லா விரட்டி விடப்பட்ட பிசாசு என்ன செய்வான், கூட தன்னிலும், அது என்ன சொல்லுது, நானே மோசமான பிசாசு, நான் இல்லை, இங்கே பேய